அறிவு கூர்மையான புத்தியால் அதை உணர்த்தும். அதுதான் தியானம். அந்த ஒருநிலைப்பட்டு அறிவு கூர்மையான நிலையை அடையிறப்பாரு உணர்த்து, இதுதான் அது அப்படின்றது தத்துவமசி. தத்துனா அது, தும்முனா நீ, அசின்னா நீ அதுவாக மாறுற. அந்த ஸ்டேஜ் வரும்போது, அதுவாக மாறும்போது அந்த தியானது ஒரு ஊசி முனையை இப்படி பார்த்தா எப்படி நேர்கோடாக தெரியுதோ அதே மாதிரி உன் மனம் ஒரே நிலையில் இருக்கணும். சலனமே இருக்கக்கூடாது. சலனம் இருந்தால் உனக்கு எந்த இதுவுமே சக்ஸஸ் ஆகாது. இது ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் சாதனை. அதை சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. நூதன விவேகியினுள் நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. அப்போ சாதாரண ஒரு மனுஷன் கையில் போய் இதெல்லாம் சொன்னால் புரியுமா? புரியாது. ஆனால் நுழைஞ்சிச்சுன்னா, நூதன விவேகியின் மனசுக்குள்ள இந்த பக்தி நுழைஞ்சிச்சுன்னா என்ன ஆவான்? அவன்தான் இத்தனை ஜென்மாந்தரம் எடுத்த பிறவி விட இப்போ எடுத்த பிறவி புனிதமான பிறவி. அப்பேற்பட்ட அந்த பிறவியில் அவன் சாதனை செஞ்சு அந்த நிலையை அடையிறதுக்கு அவனை தான் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவான். 15 பொண்டாட்டி கட்டிக்கின்னு 40 பிள்ளைய பெற்றுக்கிறவன்லாம் புருஷன் கிடையாது. புரியுதா? அதுதான். அதுக்குன்னு நான் இல்லறத்தை நான் குறைவா சொல்லலை. இல்லற தர்மம், வானப்பிரஸ்தன், சன்னியாசி, ஞான எல்லாமே 4 இதுல எது உயர்ந்ததுன்னு கேட்டா கிரகஸ்தன் தான் உயர்ந்ததுன்றான். வரிட்டன். அப்ப 4 பேரு வரிட்டன்ல விட கிரகஸ்தனே உயர்ந்ததுன்னு சொல்றான். அப்போ இல்லறத்துல இருக்கணும், விட்டு கொடுத்து வாழணும். எதுகை மோனை மாதிரி இழுத்து பிடிச்சி சண்டை போடக்கூடாது. ஒருத்தருக்கு அனுசரணை பண்ணி வாழணும். அதுதான் இல்லற தர்மம். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்ய படா அப்படின்லாம் திட்டக்கூடாது. அப்படிலாம் சொன்னால் நமக்கு போயிடும் எல்லாம். அதே நேரத்தில் இது அது போட்டோம். சத்தியம் ஞானம் அடைய முக்கிய தர்மம். ஓங்காரசாமி என்ன சொல்லியிருக்காரு? சத்தியம், அன்பு, ஜீவகாருண்யம், நிஷ்காமிய சேவை, சாந்தம். இப்போ சத்தியம்னா என்ன? எதனா பொருளா காமிக்கிறதுக்கு சத்தியம்னா அதெல்லாம் கிடையாது. சத்தியம்னா நீ நேர்மையாக நடக்கிற பாரு, இம்மி மிஸ் ஆகாமல் சத்திய பாதையில் நேர்மையாக நடக்கிற பாரு, அதுக்கு பேர் தான் சத்தியம். சத்தியம். அன்பு, எல்லா ஜீவராட்சிகள்லையும் அன்பு செலுத்தணும். உனக்கு பிடிச்சவங்க கிட்ட அன்பு செலுத்திட்டு பிடிக்காதவங்க கிட்ட எரிஞ்சு விடணும். அவன் கிடையாது, அவன் யாரு அப்படின்லாம்